ஸ்ரீகுருப்போ நமஹ. ஹரி ஓம். அன்பார்ந்த இந்து சனாதன தர்ம சகோதர சகோதரிகளே, நமது குடும்பங்களில் பல வீடுகளில் சமீபகாலமாக குழந்தை பேறு வம்ச விருத்தி இல்லை என்னும் ஒரு குறையானது பல வீடுகளில் காதுபட கேட்டு வருகிறோம். இதற்கு மிக மிக ஒரு முக்கியமான காரணம், நாம் நமது முன்னோர்களை சரியாக வழிபாடு செய்வதில்லை. தகப்பனார் தாயார் இல்லாதவர்கள் அவசியம் வருடந்தோறும் பித்ருக்கள் வழிபாடு எனும் திவசமானது பிண்டப்பிரதானம் செய்து அவர்களுக்கு படையலிட்டு கையெடுத்து வணங்கி வர, அமாவாசை தினங்களில் சரியானபடியாக விரதம் கடைபிடித்து முதல் நாளிலிருந்தே வீடு வாசல் சுத்தம் செய்து அமாவாசைக்கு நதிக்கரை சென்று தர்ப்பணம் செய்து அதன் பின்பு வீட்டில் படையலிட்டு காக்கைக்கு அன்னமிட்டு வர, அந்த தாத்தா பாட்டி முப்பாட்டனார் முப்பாட்டியார் இவர்களின் ஆசீர்வாதத்தில் உச்சித காலத்தில் குழந்தை பேரானது வம்ச விருத்தியானது கிடைக்கும். தர்ப்பணம் எனும் வார்த்தையின் அர்த்தமானது அஞ்சலி செலுத்துதல். நாம் நமது முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதே, நீர் அஞ்சலி செலுத்துவதே தர்ப்பணம் எனப்படுகிறது. வருடத்தின் 12 அமாவாசைகளுக்கும் நாம் அவசியம் பித்ருக்களுக்கு நீர் அஞ்சலி செலுத்தும் தர்ப்பணத்தை செய்து படையலிட்டு காக்கைக்கு அன்னமிட்டு வர, உச்சித காலத்தில் குழந்தை பேறு வம்ச விருத்தியானது நமக்கு கிடைக்கும். நமது குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, ஞானம், உத்தியோகம், திருமண வாழ்க்கை, அவர்களுக்கு குழந்தை பேர் என தலைமுறை தலைமுறையாக வம்ச விருத்தியையும் ஆசீர்வாதத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தரவல்லது இந்த பித்ருக்கள் வழிபாடானது. வேத வாக்கியங்களின்படி மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ என நாம் பித்ருக்கள் வழிபாடு செய்து அனைத்து ஐஸ்வர்யம் பெற பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ காயத்ரியம்பா ஞானபீட விஸ்வகர்ம கலாச்சார மையத்தின் ஸ்தாபகர் நாராயண சர்மா. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.